கிருஷ்ணரோட துவாரகா பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்க வந்தது சிவபெருமானோட சோம்நாத்துக்கு. காலை 5 மணிக்கு வெராவல் ஸ்டேஷன் வந்துட்டோம். வெராவல்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் சோம்நாத் போறதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டோம். நாங்க பண்ண பெரிய தப்பு, ரூம் புக் பண்ணாம வந்திருந்தோம். எங்களுக்கு ரூம் கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஆட்டோ அண்ணா கிட்டவே ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு ரூம் போனோம். ஜஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு மட்டும்தான் 2 hours டைம். ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஸோ ரூம் புக் பண்ணாம இந்த பிளேஸுக்கு வராதிங்க. ஒரு 6:30க்கு ஃப்ரெஷ் அப் ஆகி கோவில் போயிட்டோம். செம்ம குளிர், அப்புறம் செம்மையா கூட்டம் இருந்துச்சு. ஆனாலும் எங்களுக்கு தர்ஷனம் ஒரு 30 minutesலயே முடிஞ்சது. அண்ட் மெயினா வந்துட்டு இந்த கோவிலுக்கு உள்ள மொபைல் அலவுட் கிடையாது. ஸோ லாக்கர்ல தான் வச்சுட்டு போகணும். ஆனா கோவில் மட்டும் பாக்குறதுக்கு ரொம்ப 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 அழகா இருக்கு. சிவபுராணத்துல வர்ற 12 ஜோதிர்லிங்கால முதல் ஜோதிர்லிங்கா சோம்நாத்ல தான் இருக்கு. நாங்க சோம்நாத்ல பிளான் பண்ணிட்டு வந்தது கோவில் மட்டும் தான். ஸோ கோவில் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஆனா வரும்போது பீச் சைட்ல தான் நம்மளோட ஆட்டோ வந்தது. இதெல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. 12 மணிக்கு நமக்கு ட்ரெயின் இருந்துச்சு ராஜ்கோட்டுக்கு. ஸோ நாங்க திருப்பியும் வெராவல் ஸ்டேஷன் வந்துட்டோம். ராஜ்கோட் போறதுக்குள்ள நமக்கு 3 o'clock ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 o'clock அப்புறம் இந்த ஊர்ல எந்த லஞ்சும் கிடைக்காது. ஸோ நாங்க போய் ஒரு ரோட்டி பன்னீர் மசாலா தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நீங்க ராஜ்கோட் வந்தீங்கன்னா கண்டிப்பா தி கிராண்ட் டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஹோட்டல் வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ராஜ்கோட் சிட்டி சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்க போனது வந்துட்டு டால் மியூசியம். டால் மியூசியம் இந்தியாலே 2 பிளேசஸ்ல தான் இருக்கு. ஒன்னு வந்துட்டு டெல்லி, இன்னொன்னு வந்துட்டு ராஜ்கோட். அப்பா பொண்ணுக்காக ஸ்டார்ட் பண்ண மியூசியம் தான் இந்த டால் மியூசியம். ரொம்ப அழகா இருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்க டால் மியூசியம் பார்த்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். பானிபுரி, தஹிபுரி இப்படிதான் சாப்பிட்டோம். ஆனா இந்த சைடு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்புறம் மெயினா ராஜ்கோட்டோட ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்துட்டு பட்டாட்டா புங்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதோட காம்பினேஷன் வந்துட்டு போட்டி. இந்த போட்டிக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் தெரியும். ஆனா டேஸ்ட் மட்டும் செம்மையா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. முன்னாடி சொன்ன மாதிரி டீ பிடிக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஊர்ல டீ ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நல்லா போடுவாங்க. அவ்வளோ கட்டி பால்ல செம்மையா போடுவாங்க. என் வீட்டுல எல்லாம் எவ்வளோ அவங்களால டீ சாப்பிட முடியுமோ அவ்வளோ குடிச்சிட்டாங்க. அப்புறம் என் அப்பா எல்லாம் ரொம்ப ஹாப்பி வித் டீ. 2-3 எல்லாம் ஒரே டைம்ல வாங்கி குடிச்சாங்க. அவ்வளவுதான், அந்த நாள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே நாங்க ஃப்ரெஷ் அப் ஆகி அங்கேயே பக்கத்துல இருக்க ஒரு கோவில் போயிட்டு அங்க கிடைக்கிற லோக்கல் வெஜிடேபிள்ஸ் எல்லாமே அம்மா வாங்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனா ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ராஜ்கோட்ல இருந்து கோவா போய் கோவால இருந்து நம்ம ஊருக்கு ட்ரெயின்ல வந்து நம்மளோட ஸ்கூட்டர்ல வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். டாடா பாய்.